உலக ஜனங்களுக்கு எனது பணிவான வணக்கம். 2026 புத்தாண்டு வாழ்த்துக்கள். உலக ஜனங்கள் அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். 2026 ஏப்ரல் அல்லது மே மாதத்தில் தமிழக சட்டசபை தேர்தல் வர இருக்கிறது. இதுதான் சாக்குன்னு எல்லா சோசியல்களும் எல்லாரும் சோசியல் மீடியாவில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு சேனலில் உட்காந்து 4 பேர் 3 பேர் 5 பேர் உட்காந்துட்டு தனித்தனியாக பேசுறது. இப்போ பஞ்சாங்க பலன்கள், அந்த பலன், இந்த பலன்கள், அந்த நாசாமி சொன்னார், அப்புறம் பாபாங்க சொன்னாங்க, அப்புறம் இந்த ரிஷி சொன்னார், இந்த சோசியல் சொன்னார், இந்த பஞ்சாங்க கணிதம், அந்த கணிதம், இந்த கணிதம் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மேக்ஸிமம் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, இருக்கிற 4 பேர் நிற்கிறாங்க, போட்டியில் நிற்கிறாங்க. முக ஸ்டாலின் திரும்ப வருவார், ஏன்னா ஒரு சிம்மராசி சேர்ந்ததுனால திரும்ப வருவார்னு சில சோதரிகள் சொல்கிறாங்க. கணிப்பு கணிக்கிறாங்க. அவங்க எதப்பா சொல்ல தெரியாது. அவர் சிம்மராசி சேர்ந்தனால அதை வச்சு சொல்கிறாங்க. கன்னிராசியை சேர்ந்த எடப்பாடி பழனிசாமி தான் அடுத்த முதலமைச்சர் வருவார்னு சில பேர் சொல்கிறாங்க. சில பேர் கடகராசியை சேர்ந்த புதிய வரவு அவர் மக்களை கொண்டு பார்த்தோட தான் முதலமைச்சர் என்றது தன்னைத்தானே சித்தரித்து கொண்டிருக்கிற நடிகை உதய வருவார் சில பேர் சொல்கிறாங்க. உதயநிதிஸ்வரன் பார்த்து அவர் ரிசர்வராசி ரொம்ப நல்லா இருக்கு, இந்த இடத்துல நல்லா இருக்கு, அவர் தான் வருவார்னு சொல்றாங்க. பல விஷயம் சொல்றாங்க. ஆனா யார் முதலமைச்சர் வருவாங்க என்பது அந்த தேர்தல் முடிவு வந்த பிறகுதான் தெரியும். அது யாருக்கும் தெரியாது. மக்களுக்கு சப்போர்ட் இருக்காங்களா, அவர் சப்போர்ட் இருக்காங்களா, ஒரு வாரத்தில் மாறலாம், ஒரு நாளில் மாறலாம், ஓட்டு பொறுமை மாறலாம், சொல்ல முடியாது. ஆனால் ஒரு பிரபல சொல்லிட்டு இருக்காரு, உலகத்திலேயே பிரபல சொல்லிட்டார், சொன்னா அப்படி நடக்கும். அவர் சொன்னாருங்க, ஜெயலலிதா முன்னாள் அமைச்சர் ஜெயலலிதா மரணத்தை குறித்து 10 மாதம் முன்னாடி சொன்னார், மரணம் கொடுக்கப்படும் சொன்னார். அந்த 10 மாதம் இறந்தாங்க. 14/1/2016 சொன்னார். 5/12/2014 மரணம் அடைந்தாங்க. அதுக்கப்புறம் பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சர் வர்றாங்க. அவர் பதவி அவர் தற்காலிகமானது அப்படின்னு சொன்னார். அந்த சொல்லிட்டு சொன்னார். அதே மாதிரி ஒரு 2 மாதத்துலேயே பதவி 2 மாதத்துல 6/12/2016 பதவி வைக்கிறாரு. 6/2/2017 ராஜினாமா பண்ணிடுறாரு. சொன்னவனே அந்த சோசியல் நடந்தது. அப்புறம் சசிகலா அம்மா பற்றி பேசுறாரு. அம்மா அந்த அம்மா கோச்சில் பதவி கொடுக்கலான்னு சொல்றாரு. அமெரிக்க கொடுக்கப்படுகிறது. முதலமைச்சர் ஆசைப்படுறாங்கன்னு சொன்னாரு. ஆசைப்பட ஆரம்பிச்சாங்க. முதலமைச்சர் கொடுக்க மாட்டேன், ஆவி ஏற்பன்னு சொன்னாரு. ஒரு மனதை மாத்திக்கிட்டு ஒரு சிறைக்கு அனுப்புன்னு சொன்னாரு. உச்சநீதிமன்றம் தீர்ப்பு போட்டோம்னா சிறைக்கு அனுப்புன்னு சொன்னாரு. சொன்னா ஒரு 3 மாதத்துல அந்த மாதிரி சிறைக்கு அனுப்பிட்டாரு. அது பிறகு சொன்ன அப்படி நடந்தது. என் மனைவி மரணம் அவனு சொன்னாரு. 10 மாதம் முன்னாடி சொன்னாரு, அவள் ஆவி எடுப்பேன்னு சொன்னாரு. ஏன்னு சொன்னாரு, சரி ஆவி எடுப்பேன்னு சொன்னாரு. 10 மாதத்துக்கு மனைவி மரணம் அடைஞ்சாங்க. அவர் சொன்ன நிறைய இருக்குது. கொஞ்சமாக பார்க்கலாம். இந்த எபிசோட சொல்றேன் நான், நிறைய இருக்குது. அவர் சொன்ன அனைத்தும் நடந்திருக்கிறது. அந்த பிரபலமான உலகத்திலேயே பிரபலமான ஜோதிடர் தான் கடவுள். வானத்தை படைத்தது அவர் தான். வானத்தில் உள்ள சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் அனைத்து படித்தது அவர் தான். அதை நிர்வகிக்கிற அவர் தான். அவர் தூதர் சிங்கமா நிர்வகிக்கிறாரு. அவர் தான் யாருக்கு என்ன வாழ்க்கை மனுஷனை பூமிக்கு அனுப்புறாரு, யாருக்கு இப்படி வாழ்க்கைங்க அதை நிர்ணயிக்கிறாரு. அதில் அந்த நவக்கிரகங்கள் ராசியை கணக்கு பண்ணி தான் கணிச்சு சொல்றாங்க. ஆனா உருவாக்குறது அவர் தான், படைத்தவர் அவர் தான். அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, என்ன சொல்றாரு, இத்தனை நடந்திருக்கிறது. நான் கடவுள் என்று மேலே இருக்க கடவுளை நான் குறிப்பிடுவது திரும்ப சொல்லுவேன். டெய்லி சொல்லுவோம், தூங்கி வச்சா சொல்லுவேன் நான். இஸ்லாமிய வணங்குகிற இறைவா அல்லாஹ் அவர் தான் கடவுள். கிறிஸ்தவருங்கிற யெகோவா நாமம் கொண்ட தேவனாய் கர்த்தரே, இயேசு கிறிஸ்து மேலே பார்த்து கூப்பிட பிதாவே தேவனே கர்த்தரே, அவர் தான் கடவுள். இந்துக்கள் தெய்வமே ஆண்டவரே, அவர் தான் கடவுள். அவர் தான் எனக்குள்ளாக இறங்கி சொல்லக்கூடிய திருக்க தரிசனங்கள் அனைத்தும் நிறைவேறிருக்கிறது. இந்த எபிசோடில் முதலாக ஜெயலலிதா அவர்களின் மரணத்தை குறித்து என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் என்னிடம் கூறிய திருக்க தரிசனங்களை உலக ஜனங்கள் தெரிந்து கொள்ள இப்போ நான் கூறுகிறேன், கேளுங்கள். சிறைக்குள்ள இருந்தனால நல்லா ஆடியோ ரெக்கார்ட் பண்ண முடியல. கடவுள் சொன்ன வார்த்தையை நான் பேப்பரை குறித்து வச்சிருக்கேன், அதை நான் வாசிக்கிறேன். நான் அதை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். 14/1/2016 அன்று புழல் மத்திய சிறையில் 1000 சிறைவாசியாக இருந்த என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் ஆவி இறங்கி வல்லமையாக தேவ பாஷையில், தேவனுடைய பாஷை, கடவுளும் தூதர்களும் பேசக்கூடிய பாஷை, தேவ பாஷையில் கடுமையாக ஜெயலலிதாவை நோக்கி ஜெயலலிதா முகத்தை பார்த்து கடுமையாக கோபமாக பேசினார். அப்பொழுது என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு உணர்த்தி, கடவுள் எனக்கு உணர்த்தி என்ன உணர்த்தினார்னா, உணர்வு சொல்லுவாங்க. என்ன உணர்த்தினார்னா, ஒன்று ஜெயலலிதா அவர்களுக்கு சொத்து குவிப்பட்டு தண்டனை கிடைக்கும், சரிங்களா. இன்னொன்று 2016 மே மாதம் நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தோல்வி கிடைக்கும்.
மூன்றாவது ஜெயலலிதா மரணம் ஏற்படும். 3 தான். ஏன்னா செஷன்ஸ் கோர்ட்டில் வந்து நீதிபதி ஜாமீன்கள் குன்கா கொடுத்த 27/9/2017 கொடுத்த தீர்ப்பின்படி சிறை தண்டனை கிடைச்சது, சிறைக்கு போனாங்க. அப்புறம் வந்து 1/5/2015 அவர் திருவாளர் குமாரசாமி என்பவர் நீதிபதி, அவர் எதை கண்டுபிடிச்சான்னு தெரியல, அவர் எதுவுமே என்ன குற்றம் இல்லைன்னு விடுதலை பண்ணினார். அது கடவுள் தெரியும், அவர் நியாயமாக தீர்ப்பு கூறினாரா அநியாயமாக தீர்ப்பு கூறினார் கடவுள் தெரியும். அதனுடைய பலனை அந்த குமாரசாமி நிச்சயம் அனுபவித்திருப்பார், அனுபவித்துக் கொண்டிருப்பார், நான் நம்புறேன். விடுதலை பண்ணாரு. அதுக்கப்புறம் விசாரணைக்கு வரல. உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு இருக்கு, உச்ச நீதிமன்றத்தில் அந்த வழக்கு விசாரணைக்கு இருக்கு. அதான் எனக்கு கடவுள் சொல்றாரு, உச்ச நீதிமன்றம் சில ஒன்று சொத்து கொடுத்து தண்டனை கிடைக்கும், இல்லைன்னா 2015 மே மாதம் நடக்கக்கூடிய தேர்தலில் தோத்து போயிடுவாங்க, இல்லை மரணம் கிடைக்கும். 3 நடக்குங்கிற அன்னைக்கு உணர்த்துறாரு. 14ஆம் தேதி 15/1/2016 என்று புழல் மத்திய சிறையில் இருந்த என்னிடம் என் தேவராய கர்த்தர் கடவுள் திருக்கதர்சனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். இந்த உலகத்தின் அதிபதியின் அதிகாரத்தோடு இந்த தேசத்தை ஆளுகின்ற அந்த ஸ்திரியின் உலக வாழ முடிவு பெறுகிறது. இந்த விளக்கம் என்னவென்றால், நேற்று சொன்னாரு, தேர்தல் தோல்வி கிடைக்கும், சொத்துக்கு தண்டனை கிடைக்கும், அல்லது மரணம் கிடைக்கும், 3 தண்டனை சில நிச்சயம் உண்டுன்னு சொன்னாரு. இன்னைக்கு ஓரம் பேசிட்டாரு. சொத்துக்கு தண்டனை கிடையாது, தேர்தலில் தோல்வி கிடையாது, ஆனால் இது உண்டு, மரணம் நிச்சயம் உண்டு சொல்றாரு. இந்த அர்த்தம் என்னவென்றால், இந்த உலகத்தின் அதிபரான சாத்தான் அந்த அம்மாவோட இருந்து கடவுள் கூட இருந்து ஆட்சி செய்யலை. ஜெயலலிதா அம்மா நல்லா ஆட்சி கொடுத்தாலும் எல்லாத்துக்கும் தெரியும், நான் சொல்ல விரும்பல. அவங்க நல்லவனாக இருக்கலாம், கூடவங்க நல்லவனாக இருக்கலாம், எனக்கு தெரியாது. அந்த அரசியல் பற்றி பேச விரும்புகிறேன். கடவுள் சொன்ன வார்த்தைக்கு நான் வழங்க சொல்றேன். உலகத்திலும் சாத்தான் துணையோடு இந்த தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற நியம ஆட்சி அல்ல, நியம ஆட்சி எனக்கு தெரியும், உலகத்தில் தெரியாது, எனக்கு தெரியும், கடவுள் தெரியும். அந்த ஸ்திரீயின் உலகத்தில் உள்ள வாழ்வு முடிவு வருகிறது. என்னைக்கு சொல்ல முடியாது, முடிவு. இந்த வார்த்தை 23/1/2016 என்று புழல் மத்திய சிறையில் இருந்த என்னிடம் என் தேவனாய கர்த்தர் கடவுள் தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். இந்த உலகத்தின் அதிபதியின் அதிகாரத்தோடு இந்த தேசத்தை ஆளுகின்ற தேசத்தின் அதிபதியின் ஆயுட்காலம் முடிவு வருகிறது. அதே வார்த்தை தான். சாத்தானின் அதிகாரத்தோடு தமிழ்நாட்டை ஆளுகின்ற ஜெயலலிதா அவர்களின் ஆயுட்காலம், உலகத்தில் வாழ முடிவு முதல்ல சொன்னது ஆயுட்காலம், கொடுக்கப்பட்ட ஆயுட்காலம் முடிவு வருகிறது. கடவுள் வார்த்தை, என் வார்த்தை அல்ல. இது கடையில் 23/1/2016 சொல்றாரு. 22/9/2016 ஜெயலலிதா உடல்நிலை குறைவு காரணமாக அப்போலோ மருத்துவமனை சேர்க்கப்படுகிறார். 22/9, அதாவது 1ஆம் மாசத்திலிருந்து நல்லா கேட்டுக்கோங்க, 23/1/2014 இருந்து 1ஆம் மாசத்திலிருந்து 9ஆம் மாசம் வரைக்கும் 8 மாசம் வரைக்கும் ஜெயலலிதா பேசவே இல்லை. கடவுள் 8 மாதம் ஜெயலலிதா பேசவே இல்லை, அப்படி போட்டார். ஆயிரம் முடிவு போடுறது உலக முடிவு சொன்னார், போட்டார். அதே மாதிரி 22/9/2016 ஆசிரியர் சேர்க்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் பேசுறது 7/10/2016 பேசுறாரு. 7/10/2016 மதியம் 2:45 மணிகளில் புலர் மத்திய சிறந்த என்னிடம் என் தேவராய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்கதரிசனத்தை இப்போ நீங்க கேளுங்க. பொதுவாக வந்து நான் சிறையில் இருக்கும்போது நம்ம 10 வருஷம் முடிய போகுது. 16/6/2000 நான் சிறைக்கு போனேன். 10 ஆண்டு முடிச்சா 10 மணி கொடுப்பான்னு கேள்விப்பட்டேன். எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா 17/1/2017 வருது. அப்புறம் சரி எப்படி நம்ம வந்து விடுதலை கிடைக்கும், கடவுள்கிட்ட வேண்டுவோம் அப்படின்னு டெய்லி வேண்டுவேன். நான் எனக்கு மட்டும் வேண்ட மாட்டேன், எல்லாத்துக்கும் வேண்டும். 10 ஆண்டு கழிச்சு விடுதலை பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். அண்ணா நூற்றாண்டு விழாக்கு விடுதலை பண்ணாங்க, எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாக்கு எப்படி விடுதலை பண்ணுவாங்க, ஜெயலலிதா இருக்காங்க அப்படின்னு நம்பிக்கை நான் வேண்டுவேன். நான் ரொட்டியாக வேண்டக்கூடிய வார்த்தை எப்பவுமே அதுக்கு ஒரு வருஷமா எழுதிட்டு வரேன். நான் வேண்டக்கூடிய வார்த்தை என்னன்னா 17/1 வாசிக்கிறேன் பாருங்க. 17/1/2017 அன்று முன்னாள் முதலமைச்சர் எம்.ஜி. ராமச்சந்திரன் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு 10 ஆண்டு நிறைவு செய்ய இருக்கிற எனக்கும் என்னை போன்ற சகல சிறைவாசிகளுக்கும் சிஆர்பிசி 161 அரசமைப்பு சட்டத்தின்படி பொது மன்னிப்பு வழங்கி முன்கூட்டி விடுதலை கொடுத்து சிறையிருப்ப திருப்ப இந்த தேசத்தின் அதிபதி ஜெயலலிதாவுக்கும் தமிழக ஆளுநர் வித்யாசாகர் அவர்களுக்கும் உத்தரவிடுங்கள் என்று நான் வேண்டுவேன். சரி வேண்டுவேன். ஒட்டினா ஒவ்வொரு ஜபத்தும் ஒரு 5 லட்சம் ஜெபம் பண்ணுவேன், 5 லட்சம் ஜெபம் பண்ணுவேன், 5 ஜபத்தையும் வேண்டுவேன் நான். அதே மாதிரி 7/10/2016 வேண்டிக்கிட்டு இருக்கும்போது வார்த்தை சொல்லிட்டா வாரேன், முன்கூட்டி விடுதலை கொடுத்து சிறையிருப்ப திருப்ப தேசத்தின் அதிபதி அப்படின்னு சொல்லும்போது சக்காயிடுச்சு, நின்று போச்சு. நாக்கு அப்படியே கட்டுப்படுத்தப்படுது. ஜெயலலிதான்னு சொல்லணும், நாங்கள் சொல்ல விடாம பண்டகன்னு பசுத்தா கடவுள் நான் இறங்குற வந்தமே இறங்கு
தோபாசை பேசுறாரு, தோபாசை கடுமையா பேசுறாரு, தோபாசை கடுமையா பேசி ஜெயலலிதா விரமா கோபத்துல பேசுறாரு. பேசிட்டு தமிழில் என் தேவராய கர்த்தர் கடவுள் எனக்கு திருக்கதர்சனம் சொல்றாரு. அதை இப்போது கேளுங்கள். இந்த தேசத்தின் அதிபதியாகிய அந்த ஸ்திரீயின் நாமம் பூமியில் இராதபடிக்கு அறுப்புண்டு போகப்பட்டு விட்டது. இந்த தேசத்தின் அதிபதியின் ஆயுள் முடிவுற்றது. இந்த தேசத்தின் அதிபதியின் பாவத்திற்கு மரணம் கொடுக்கப்பட்டு விட்டது. 3 வார்த்தை அவ்வளவு நடக்குன்னு சொல்றாரு. என்ன தெரியுதுன்னா 7:10 சொன்ன டைம் 2:45 மதியம் 2:45 அது மாதிரி 2 சொன்னது. அன்னை காலையிலேயே ஜெயலலிதா மரணம் பண்ணி விட்டார்கள் அப்படின்னு என்னுடைய கணிப்பு. உண்மையா போயான்னு தெரியாது. எல்லாமே ராமன் பூமி அறுப்புண்டு போய்விட்டது, போகப்பட்டு விட்டது, ஆயுள் முடிவிட்டது, பாவத்துக்கு மரணம் கொடுக்கப்பட்டு விட்டது அப்படின்றாரு. அன்னைக்கு இறந்தாங்களா பின்னர் இருந்தாங்க எனக்கு தெரியாது. என் மனசுக்கு அன்னைக்கு இறந்துப்பான்னு தோணுது. அவருக்கு தான் தெரியும், தெளிவாக சொல்லவில்லை. அதுக்கப்புறம் மறுநாள் சொல்றாரு 8/10/2016 என்று மதியம் 2:10 மணி அளவில் புலல் மத்திய சிறையில் இருந்த என்னிடம் என் தேவனாய் கர்த்தர் இறங்கி நான் தமிழில் ஜபிச்சுக்கிட்டு இருக்கும்போது, தமிழ் ஜபிச்சுக்கிட்டு இருக்கும்போது அதே மாதிரி தேசத்தின் அதிபதி அப்படின்னு சொல்லும்போது 17/11/2017 முன்னிட்டு பொதுமொழி போலங்கி விடுதலை செய்ய வேண்டி தேசத்தின் அதிபதி செய்யலாம் சொல்லும்போது நாக்கு அப்படி பிடிச்சிக்கிடுச்சு. நாக்கு வார்த்தை வரல. ஆவியான வல்லமே இறங்கி தேவபாஷையில பேசிட்டு தமிழில் கடவுளத்துக்கு சொல்றாரு. அதே மாதிரிதான் இந்த தேசத்தின் அதிபதியின் நாமம் பூமியில் இராதபடி கற்பொண்டு போய்விட்டது. இந்த தேசத்தின் அதிபதிக்கு கொடுக்கப்பட்டிருந்த வாழ்நாள் முடிவிட்டது. இந்த தேசத்தின் அதிபதியின் பாவங்கள் எல்லாம் மரணமாக விடுங்கி விட்டது. நான் விட்டு நான் பாசன் சொல்றாரு. இப்போ 7:10 அந்த இறந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தோணுன்னு சொல்றேன். நான் உண்மையா போய் அங்கிறது மற்றவங்க கண்டுபிடிச்சுக்கோங்க. எனக்கு கடவுள் சொன்ன வார்த்தையுமே சொல்றேன். நான் அன்னைக்கு 7:10 அம்மா இறந்துட்டான்னு நினைக்கிறேன். நான் அதான் நாமம் பூமியில் இராதபடி கற்பொண்டு போய்விட்டது, கொடுக்கப்பட்டிருந்த வாழ்நாள் முடிவு பெற்றது, பாவங்கள் மரணமாக விடுங்கி விட்டதுன்னு சொன்னார். இதை நீ எப்படின்னா எடுத்துக்கோங்க. 30/10/2016 மாலை 6:30 மணி அளவில் புலல் மத்திய சிறையில் இருந்த என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுளை திருக்கதர்சனம் கேட்கலாம். அதே மாதிரி தான் தமிழை ஜபிச்சுக்கிட்டு இருக்கும்போது சிறை பற்றி கேட்கும்போது இத்தேசத்தின் அதிபதி ஜெயலலிதா சொல்லும்போது ஜெயலலிதா வார்த்தை சொல்லவும் தடுக்கிறாரு. என்ன ஜெயலலிதா இல்லை, பூமியில இல்லை, இறந்துட்டாங்க. எனக்கு தெரிந்தவரை உண்மை என்பது எனக்கு தெரியாது, கண்டுபிடிக்க வேண்டியது மற்ற பார்த்துக்கோங்க. நீங்க அந்த ஜெயலலிதா சொல்லவிட மாட்டேங்கிறாங்க. தேசத்தின் அதிபதி ஜெயலலிதா, அப்புறம் ஆளுநர் வித்தியாசாரம் சொல்லணும். இந்த தேசத்தின் அதிபதி ஜெயலலிதா வார்த்தை சொல்லவிட மாட்டேங்கிறார். அப்படியே நாக்க அப்படி செலுத்துக்கிறாரு. அப்ப தேவசம் இறங்குற கடவுளாக இறங்கி வல்லம் இறங்கி தேவசம் இறங்கி தமிழத்துக்கு சொல்றாரு. சொன்ன வார்த்தை உனது சிறைப்பு முடிவு வருகிறது. இன்னைக்கு சொல்றாரு உனது சிறைப்பு முடிவு வரும்னு சொல்றாரு. உன் சிறை முடிவுன்னு சொல்றாரு. இன்னைக்கு சொல்றாரு 30/10/2016 உனது சிறைப்பு முடிவு வரும்னு சொல்றாரு. நான் வெளியே வந்தது 12/6/2012 வெளியே வராங்க. பொதுமொழி வெளியே வரேன். அத்தனை கழித்து வெளியே அனுப்புறாரு. இந்த தேசத்தின் அதிபதி ஆட்காலம் முடிவு பெற்றது. அன்னைக்கு தான் சொல்றாரு. என்ன பின்ன சொல்லிட்டு அப்புறம் இந்த தேசத்தின் அதிபதி ஆட்காலம் முடிவு பெற்றது. உனக்கு இறைப்பணி ஆயத்தப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கு. எனக்கு இறைப்பணி ஆயத்தப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போ என்னையும் சொல்றாரு. என்ன பற்றி சொல்றாரு, அப்படின்னு சொல்றாரு. 3/11/2016 மதியம் 3 மணி அளவில் மத்திய சிறந்த என்னிடம் என் தேவனாய கர்த்தர் கடவுள் குறித்த தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். அதே மாதிரிதான் தமிழை ஜெபம் செஞ்சுட்டு இருக்கேன். அப்பா பிதாவே 17/11/2015 முன்னிட்டு 10 ஆண்டு சிவாசம் முடித்து எனக்கு என்ன பண்ண இருக்கும் சிஆர்பிசி 160 படி விடுதலை கொடுக்க தேசத்தின் அதிபதி அப்படின்னு சொல்லும்போது ஜெயலலிதான்னு சொல்லும்போது பண்ணிக்கிறாரு. நான் அப்படியே மடக்கிக்கிறாரு. நான் தமிழ்ல பேச முடியல, பேச முடியல. கடவுளா எனக்குள்ள இறங்குறது, எனக்குள்ள கடவுளா இறங்க அவர் பேசுறாரு. திருக்கசி சொல்றாரு, என்ன பேச விடாரு, இப்ப வாயமுறான்னு முடிட்டு ஜெயலலிதா சொல்ல மாட்டேங்கிறார். அப்ப என்னமா இல்ல, உயிரோடு இல்ல, என்னோட கணிப்பு உண்மை என்னன்னு தெரியாது. அப்படியே நான் அடைக்கிறேன் இறங்கி பேசுறாரு. சொல்ல வார்த்தை கேளுங்க. கடவுள் திருக்கதன்னு சொல்றாரு. தேவபாசில பேசிட்டு தமிழை திருக்கதன்னு சொல்றாரு. உனக்கு என்று ஒரு தேசம் ஜனம் பண்ணி வைக்கப்பட்டிருக்கிறது. கலங்காதே, பயப்படாதே, பணம் கொண்டு திரும்பினாயிரு. நான் சிறையில் இருக்கிறேன், வேதனையோடு இருப்பேன். அப்பா என்னை பாவிட்டு கெஞ்சிட்டே இருப்பேன். அப்ப சொல்றாரு, உனக்கு என்று ஒரு தேசம் ஜனம் பண்ணி வைக்கப்பட்டிருக்கிறது. கலங்காதே, பயப்படாதே, பணம் கொடுத்தோம்னு சொல்றாரு. அப்ப சொல்றாரு, இந்த தேசத்தின் அதிபதிக்கு கொடுக்கப்பட்டிருந்த ஆட்களை முடிபெற்றுச்சு அப்படின்னு சொல்றாரு. வானலாவிய அதிகாரத்தோடு வல்லமையோடு கூடிய பணி உனக்கு அழைக்கப்பட்டிருக்கு, எனக்கு அழைக்கப்பட்டிருக்குது. அதுக்காக காத்திருக்கேன். நான் சொன்னது 2016 மாதம். இன்னைக்கு 2026 ஆச்சு. கிட்டத்தட்ட 10 வருஷம் முடிய போகுது.
அந்த பணிக்காக காத்திருக்கிறேன். வானலாவிய அதிகாரத்தோடு வல்லமையோடு கூடிய பணி உனக்காக வைக்கப்பட்டிருக்காரு சொன்னார். அன்னைக்கு முடிஞ்சிருச்சு. 4/12/2016 இரவு 10 மணிக்கு புலர்சியில் மத்திய இருக்கும்போது நான் வந்து ஏற்கனவே சனி ரூமில் இருந்தேன். டிவி எனக்கு உண்டு, ஸ்பெஷலாக கொடுத்துருப்பாங்க. டிவியில் செய்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் நான். அப்போது 12/2/16 அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட முதல்வர் ஜெயலலிதாவுக்கு மாரடைப்பு வந்தது. அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட முதல்வர் ஜெயலலிதாவுக்கு மாரடைப்புன்னு செய்து வந்தது. அதை பார்த்துட்டு அந்த 10 மணி செய்த பார்க்குறேன். முதல் செய்தி மாரடைப்புன்னு வருகிறது. அந்த செய்தியை பார்த்து அது முடித்தோடனே கடவுள் எனக்குள்ள இறங்கி தவ பாஷையில் பேசி தமிழை திருக்கசம் கூடுறாரு. இந்த தேசத்திற்கு என்று கொடுக்கப்பட்ட அதிபதியின் வாழ்நாள் முடிவு பெற்றது. அதை ஏன் சொல்றாரு. இந்த தேசத்திற்கு என்று கொடுக்கப்பட்ட, தமிழ்நாட்டுக்கு என்று கொடுக்கப்பட்ட ஜெயலலிதாவின் வாழ்நாள் முடிவு பெற்றது. அந்த வாழ்நாள் இத்தனை வயசுனா 70 வயசு 80 வயசுனா முடிவு பெற்றது. அவள் ஆயுள் முடிவு பெற்றது. கொடுக்கப்பட்ட ஆயுள் முடிவு பெற்றது. மரணம் விழுங்கி விட்டது. மரணம் விழுங்கிட்டது. யாருன்னா விழுங்கிடுச்சு. இன்னைக்கு என்ன தெரியாது. இன்னைக்கு மாறப்புன்னு செய்தி சொன்னாங்க. அங்கே என்ன நடக்கு நமக்கு தெரியாது. நான் சிறைக்குள்ள இருக்கேன். நான் எனக்கு என் தேவனாக்கத்தை கடவுள் சொன்ன வார்த்தை தான் சொல்கிறேன். நான் அது உண்மையா பொய்யான்னு தெரியாது. அந்த உயிரோடு இருக்க செத்தான் நான் பார்க்க முடியாது. அதை பார்க்க வேண்டிய மற்ற ஆளை பார்க்க வேண்டியது. எனக்கு கடவுள் சொன்ன வார்த்தை சொல்கிறேன். இப்படி விட்டா முடிஞ்சிருச்சு. எனக்கு அதை கதை முடிஞ்சு போச்சு. அன்றைக்கி மாறப்புன்னு நைட் சொல்கிறாங்க. மறுநாள் 4ஆம் தேதி பேசல, அப்புறம் 5ஆம் தேதி பேசலை. 5/12/2016 இரவு 11:30 நைட் சொல்கிறாங்க. 11:30 11:30 மணி அளவில் முதலமைச்சர் ஜெயலலிதா மரணம் அடைந்தார் செய்தி வருது. 4/12 இப்போ தான் பேசுகிறாரு. நைட்டு 10 மணிக்கு பேசுகிறாரு. 5/12/2016 இப்போ நைட்டு 11:30 மணி அளவில் முதலமைச்சர் ஜெயலலிதா மரணம் அடைந்தார் செய்தி வந்தது. சரி விட்டாச்சு. நான் உள்ளே இருக்கேன். நானே வேலை எடுக்காம அவங்க இருந்தாங்க போனேன். எனக்கு என்ன தெரியும். நான் என் மனை குழந்தைய காப்பாற்றணும், பிள்ளைகளை காப்பாற்றணும், நான் வேலை உட்காந்துருக்கேன். செய்தி கேட்டுட்டேன். நான் 6/12/2016 காலையில் 7:10 மணிக்கு மத்தியில் இருந்தேன். அந்த டிவியில் நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கேன். டிவி நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கும்போது முதலமைச்சர் அந்த இறுதிச்சடங்கு எல்லாம் வர்றாங்க போகிறாங்க, மலை வைக்கலாம் பார்க்குறேன். அதை பார்த்துட்டு இருக்கும்போது கடவுளாக எனக்குள்ளாக இறங்கி என்னுடன் கூடிய திருக்கல் தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். அதிசயமான விடுதலை கொடுத்து சிறையிருப்பை திருப்பி இறைப்பணிக்குள் நடத்தி செல்வேன். எனக்கு அதிசயமான விடுதலை கொடுத்து சிறையிருப்பை திருப்பி இறைப்பணி நடத்தி நாங்கள் என்ன சொன்ன வார்த்தை சொல்கிறாரு. அது மட்டும் வந்து நான் 16/6/2006 உள்ளே போகிறேன். 12/6/2012 வெளியே வரேன். கரெக்டாக 12 ஆண்டுகள் 16/6/2012 வெளியே வரணும். ஆனால் 4 வருஷம் வந்து யூபிஎஸ் சொல்லுவாங்க. பிப்ரவரி 29 ஆகிடும். 4 வருஷத்துக்கு வர பிப்ரவரி 29 ஆகும். அந்த 29 நாள் 4 நாள் கூட 12 ஆறில் நம்ம வெளியே வந்துடுறேன். கலங்காதே பயப்படாதே பழங்கொண்டு திரும்ப சொல்லுவார். நான் வேதனைப்பட்டேன்னா கலங்காதே பயப்படாதே பழங்கொண்டு திரும்ப நான் இன்னொரு கூட இருக்கேன் பாரு அந்த மாதிரி சொல்றாரு. அப்புறம் என்ன சொல்றாரு. இந்த தேசத்திற்கு என்று கொடுக்கப்பட்டிருந்த அதிபதியின் வாழ்நாள் முடித்து வைக்கப்பட்டு விட்டது. வாழ்நாள் முடித்து வைக்கப்பட்டது. மரணம் பண்ணியான்னு சொல்லல. மரணம் பண்ணி வாழ்நாள் முடித்து வைக்கப்பட்டது. இறந்தாச்சு, அடக்கம் பண்ணியாச்சு, முடிஞ்சு வச்சுப்போ. வாழ்நாள் முடிக்கப்பட்டு அபிஷேகா மரணம் அடைய நமக்கு முடியாது. அபிஷா அவங்க இறந்து விட்டார்கள். யார் முதலமைச்சர் சொல்லக்கூடாது அப்படின்னு அபிஷா முடித்து வைக்கப்பட்டு விட்டது. வார்த்தையை புரிஞ்சுக்கோங்க. இந்த தேசத்திற்கு என்று கொடுக்கப்பட்டிருந்த அதிபதியின் ஜெயலலிதாவின் வாழ்நாள் முடித்து வைக்கப்பட்டு விட்டது. கடவுளால் முடித்து வைக்கப்பட்டு விட்டது. அடுத்து என்ன சொல்றாரு. உன்னை அழைத்து ஆசீர்வதித்து என் ஆவியால் அபிஷேகப்படுத்திய நான் இந்த ஜனங்களுக்கு முன்பாக உன்னை நான் உயர்த்துவேன், பிரகாசிக்க பண்ணி உயர்ந்த வைப்பேன். என்னை அழைத்து தேவனாய் கர்த்த கடவுள் ஆசீர்வதித்து தனது ஆவியாளர் அபிஷேகப்படுத்தி உலக ஜனங்களுக்கு முன்பாக அழைத்து சென்று உலகம் முன்பாக உயர்த்துவேன், பிரகாசிக்க பண்ணி உயர்ந்த இடத்துல வைப்பேன்னு சொல்றாரு. ஏற்கனவே சொல்லி 100 சொல்லிட்டாரு. நிச்சயமா நிறைய நம்பிக்கை இருக்கிறேன். உலக ஜனங்களிடத்தில் என் வார்த்தைகளை உன் வாயிலாக பேச கடவுள். அதான் இப்போ பேசுகிற வார்த்தை தீர்க்க தரிசனம் பூரா கடவுளுடைய வார்த்தை எனக்குள்ளாக உண்டா. என் வாயில் ஒரு வார்த்தை தான் தீர்க்க தரிசனம். அந்த வார்த்தையை உலக பேசிக்கொண்டு வருகிறேன். அந்த பணி தான் செய்து கொண்டு வருகிறேன். அதாவது கடவுள் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றி இருக்கிறார். 14/1/2016 ஜெயலலிதா மரணத்தை கொடுத்து என் தேவனாய் கருத்துக்களை பேச ஆரம்பித்தார். 5/12/2016 மரணம் கொடுத்தார். கிட்டத்தட்ட 10 மாதங்களுக்கு பிறகு அந்த அம்மாவுக்கு மரணத்தை கொடுத்தார். கடவுளுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. இதை நான் ஏற்கனவே பல எபிசோட போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பாருங்க. எபிசோடு நம்பர் 28 7/11/2021 பார்ட் 1 போட்டிருக்கேன். எபிசோட் நம்பர் 28 11/11/2021 பார்ட் 2 போட்டிருக்கேன். எபிசோட் நம்பர் 48 22/7/2023 போட்டிருக்கேன். நான் இப்போ போடுறேன். எல்லாம் மரணத்தை கொடுத்து நான் போட்டிருக்கிறேன். நான் தயவுசெய்து எல்லாரும் பாருங்கள்.
இதுக்கு அடுத்தமா கடைசியில் வந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் 2 மாதம் ரிசைன் பண்ணார். சசிகலாமா சிறைக்கு போனாங்க. இதை பற்றி தேவநாயகத்தை கடவுளத்துக்கு சொல்லியிருக்கிறாரு. நேரமின்மை கடமைனால எபிசோடு பார்ட் 2ஆக நான் அடுத்ததில் போகிறேன். நான் அதையும் பாருங்கள், பார்த்து கமெண்ட் எனக்கு தெரிவிங்க. அதாவது கடவுள் வார்த்தை தான் சொல்கிறேன். நான் கடவுள் என்ன சொன்ன வார்த்தைக்கு அர்த்தம் சொல்கிறேன். நான் இப்போ எப்படி ஒரு திருக்குறள்னா திருக்குறள் யாருக்கும் புரியாது. வாத்தியார் திருக்குறள் வார்த்தையில் கற்பை தகன யாருக்கும் புரியாது. அது அர்த்தம் வந்து வார்த்தை தெரியும், மாணவர்கள் தெரியாது, படிக்காமல் தெரியாது. அந்த அர்த்தத்தை சொல்லணும். இப்போ நாலடியார் அது மாதிரி இப்போ எந்த எந்த கவிதையாக இருந்தாலும் போய் நாசத்தில் திருக்கு திசை புரியாது. கவிதை இருக்கும், அது விளக்கம். அதே மாதிரி கடவுள் வார்த்தை யாருக்கும் புரியாது. அதனால விளக்கம் சொல்கிறேன். கடவுள் சொன்ன வார்த்தை விளக்கம் எனது கருத்து அல்ல. யாரும் இனிமேல் கோப்பட வேண்டாம். ஆனால் கடவுள் இன்னும் கூடவே இருக்கிறார். கடவுள் இடம் பேசி கொண்டு இருக்கிறார். ஆனால் ஒவ்வொரு தேசத்தின் அதிபதியையும் நிர்ணயிப்பது கடவுள் தான். முடிவா சொல்றேன். நான் முக்கியமா சொல்ல புரிஞ்சுக்கோங்க. இந்த எலெக்ஷன்ல முக ஸ்டாலின் வருவாரு, உதயநிதி வருவாரு, விஜய் வருவாரு சொல்ல யார் சொல்லாதீங்க. முடிவெடுக்க கடவுள், என் தேவநாயக கர்த்தர் கடவுள் தான் முடிவெடுப்பாரு. ஆரம்பத்தில் 1940 காங்கிரஸ் ஆட்சிக்கு இருந்தது. பெரிய தலைவர் இருந்தாங்க, குமாரசாமி ராஜா, ஓம்கா ரெட்டியாரு, அப்புறம் வந்து காமராஜர் இருந்தாங்க, அப்புறம் பக்தர் இருந்தாங்க. காமராஜர் காங்கிரஸ் முடிவு கொண்டு வந்து 1967 டிஎம்கே ஆட்சி கொண்டு வந்தாரு. அண்ணா இருந்தார். அண்ணா முடிவு வர போயிருது. யாரும் முதலமைச்சர் ஆக்கலாம், நெடுஞ்சல் வேண்டாம், கருணாநிதியா கடவுள் தான் ஆக்குறாரு. ஏன்னா 67 77 இருக்கிறாரு. அவர் ஆட்சி சரியில்லை. யாரை கொண்டு வரலாம்? சினிமாவில் இருந்தால் அவர் சினிமா அடிச்சுட்டு இருப்பாரு. கலைஞர் தான் அவருக்கு எதிராக செயல்பட்டு கட்சி நிற்கிறாரு. உடனே எம்ஜிஆர் உருவாக்குனாரு. கடவுளை உருவாக்குறாரு. கடவுள் உருவாக்குனாரு. ஏஎம்கே உருவாச்சு ஆட்சிக்கு வந்தார். 67 அண்ணாத்துல இருந்தாரு. 69 கலைஞர் வந்தாரு. 76 வரைக்கும் கலைஞர் இருந்தார். 77 எம்ஜிஆர் வந்தார். 78 80 வரைக்கும் எம்ஜிஆர் தான் 10 வருஷம் ஆண்டார். அவரை அசைக்க முடியல. அவரும் ஆட்சி 68 77 டிஎம்கே ஆட்சி, 78 87 ஏடிஎம்கே ஆட்சி இருந்தாரு. இப்போ கலைஞர் வந்தாரு. அப்புறம் கலைஞர் போட்டு யாரை உருவாக்கலாம்? எம்ஜிஆர் சேர்த்துறாரு. கலைஞர் ஜெயலலிதா உருவாக்குறாரு. கலைஞர் இருக்கும்போது ஜெயலலிதா உருவாக்குனாரு. கடவுள் தான் உருவாக்குறாரு. நீங்க கிடையாது, மக்கள் கிடையாது. உருவாக்குறாரு. ஜெயலலிதா சாதாரண நடிகையே அதிகாரம் கொண்டு வராரு, பவர் கொடுக்குறாரு. கடவுள் தான் கொடுக்குறாரு. அந்த மாதிரி இருக்காங்க. மாற்றி 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 5 வருஷம் ஆடுறாங்க. ஆனால் 2014 எலெக்ஷன் வருது. அதாவது 2001 2006 வரைக்கும் ஒரு ஆள், 2006 2011 ஒரு ஆள், 2012 2016 ஒரு ஆள், 5 ஆண்டு இருக்கிறாங்க. 2011 16 டிஎம்கே வந்தது. அது டிஎம்கே வரணும். 2016 டிஎம்கே தான் வரணும். சட்டப்படி 5 ஆண்டு வரணும். ஆனா எதுக்காக ஜெயலலிதாவுக்கு ஜெயிக்க வச்சாரு? ஜெயலலிதா ஜெயிச்சு 2014 ஆட்சிக்கு வந்தாத்த ஒரு மரணம் போது ஆட்சி இருக்கும். ஆட்சினா நம்ம ஏடிஎம்கே கட்சி போயிடுவாங்க. கடவுளுடைய சித்தம் என்னன்னா 2 கட்சி இருக்கணும். ஏடிஎம்கே டிஎம்கே. காங்கிரஸ் டிஎம்கே போயிடுச்சு, காங்கிரஸ் போயிடுச்சு. டிஎம்கே ஏடிஎம்கே 2 தான் இருக்கணும். 2 கட்சி இருக்கிறது கடவுள் திட்டம். எல்லா நாட்டிலும் எடுத்து பாருங்க. அமெரிக்காவில் குடிசை கட்சி, ஜனநாயக கட்சி. இங்கிலாந்து எடுங்க 2 கட்சி இருக்கு. எல்லாமே 2 கட்சி தான் இருக்கும். இங்க எடுங்க. அதே மாதிரி சென்ட்ரல்ல மத்திய அரசு காங்கிரஸ் பிஜேபி இந்த கட்சிக்கு மேலே கட்சி கிடையாது. கடவுள் உருவாக்கலாம் கட்சி தலைவர்கள் தான். இதெல்லாம் இறக்க போது கடவுள் முன்னாடி சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? 2014 சொல்லிட்டாரு. 16 2012 எலெக்ஷன் வருது. எலெக்ஷன் ஜெயிச்சாருன்னா ஏடிஎம் கட்சி நிற்கிறாங்க, ஓடி போறாங்க, நம்ம கட்சி மாறிடுவாங்க. எத்தனை அமைச்சர் ஏடிஎம் அமைச்சர் இருந்தாலும் டிஎம்கே அமைச்சர் இருக்காங்க. அதனாலதான் ஜெயிக்க வச்சாரு. அதோட ட்விஸ்ட் வச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி வச்சாரு. எடப்பாடி பழனிசாமி ஆட்சி கேடாம இருந்தது காரணம் கடவுள் தான். அவங்க கட்சிக்காரன் கிடையாது, மக்கள் கிடையாது. 12 எம்எல்ஏ போறாரு. திரும்ப 8 எம்எல்ஏ மெஜாரிட்டி வேணும். 12 எம்எல்ஏ கழிச்சிட்டு எலெக்ஷன் நடக்குது. 8 எம்எல்ஏ மட்டும் ஜெயிக்கிறாங்க. கரெக்டா மெஜாரிட்டி தோப்படி 8 எம்எல்ஏ மட்டும் ஜெயிக்கிறாங்க. 8 எம்எல்ஏ ஏடிஎம் கூட ஆட்சி நிலைக்குது. எடப்பாடி நான் ஆட்சி காப்பாத்திட்டேன், நான் ஆட்சி காப்பாத்தி நீங்க சொல்லாதீங்க எடப்பாடி சார், உங்களுக்கு பவர் கிடையாது. உங்க ஆட்சி 4 ஆண்டு 5 ஆண்டு தொடர்ந்து நிற்க காரணம் கடவுள் கடவுள் கடவுள். அதுக்கப்புறம் முக முதலமைச்சர் சொல்லிட்டாரு. 2016 சொல்லிட்டாரு. 21 2012 சொல்லிட்டாரு. 18 2016 2016 2012 அன்னைக்கு சொல்லிட்டாரு. முதலமைச்சர் முக வந்தாரு. அது என்ன நடக்க போகுது மக்கள் உங்களுக்கு தெரியாது. அரசியல் கட்சி உங்களுக்கு தெரியாது. உங்களால் நடத்த முடியாது, உங்களால் எதுவும் செய்ய முடியாது. என் தேவநாயக கர்த்தர் கடவுள் தான் 2026 யார் முதலமைச்சர் என்பதை தீர்மானிப்பார். பொறுத்து பாருங்கள், பேசுவார், கடவுள் சொல்லுவார். அடுத்த முதலமைச்சர் யார் என்று சொல்லுவார். பொறுத்து பாருங்கள். அடுத்த பார்ட் 2ல சந்திப்போம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.